அத்தியாயம் 72 வேட்டைக்காரன் இரையாகும் போத்து. நிலவன் உள்ளே நுழைந்து கூச்சலிட்டவுடன் பிரதான மண்டபத்திற்குள் இருந்த அனைவரையும் பயமுறுத்தினார். அவன் போர் ஆதிக்கத்தை அதன் முழு திறனில் வெளியிட்டான். டஜன் கணக்கான மக்கள் தரையில் விழுந்து ஒவ்வொருவராக அழுதனர். ஒரு சிலர் மட்டுமே விழித்திருக்க முடிந்தது. மீதமுள்ளவர்கள் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தனர். யாருக்கும் துணிச்சல். மண்டபத்தில் ஒரு கோபமான முழக்கம் கேட்டது. கட்டிடத்தின் உள்ளே இருந்து டஜன் கணக்கான மக்கள் ஓடி வந்தனர். அவர்கள் ஏற்கனவே தங்கள் ஆயுதங்களை ஏந்தியிருந்தனர். உங்க கில்ட்மாஸ்டர் எங்கே? நிலவன் ஆவேசமான தொனியில் கேட்டான். நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? யாராவது இங்க வந்து நம்ம கில்ட்மாஸ்டரை சந்திக்க ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு நடுத்தர வயது வுல்கின் போர்வீரன் பேசினான். நான் அப்பாவி யாரையும் கொல்ல விரும்பவில்லை. ஆனால் எனக்கு நேரமோ பொறுமையோ இல்லை. சரி, அவர் எங்கே இருக்கிறார்? அல்லது உங்களில் யாரும் இங்கிருந்து உயிருடன் வெளியேற மாட்டார்களா என்று சொல்லுங்கள் என்று நிலவன் கூறிவிட்டு இந்த புதிய குழுவின் முன் நடந்தான். ஒவ்வொரு அடியிலும் அவனது ஆதிக்கமும் குழப்பமும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இப்போது நிலவனின் நிலை உயர்ந்ததால் அவனது ஒளியின் வலிமையும் அதிகரித்தது. புதிய குழு தங்கள் உடல்கள் மீதான கட்டுப்பாட்டை இழந்து இந்த கடக்க முடியாத அழுத்தத்திற்கு ஆளானதால் பயத்தில் நடுங்கியது. இந்த புதிய குழுவில் 2 பேர் மட்டுமே தங்கள் நிலையை நிலைநிறுத்த முடியவில்லை. உன்னால முடியும்னு நினைக்கிறியா? அந்த ஆள் சொல்லி முடிக்கும் முன் ஒரு இருண்ட மின்னல் அவனை கடந்து சென்றது. ஒரு தலை தரையில் விழுந்து அந்த மனிதனின் உடலில் இருந்து ரத்தம் தெறித்தது. என்று தரையில் மண்டியிட்டிருந்த குழுவிலிருந்து ஒரு பெண் கத்தினாள். பொறுமையா இருக்க எனக்கு நேரமில்லைன்னு நான் சொன்னேன். நீங்க உண்மையிலேயே என்னை சோதிக்க விரும்புறீங்களா? நிலவன் தன் கொடுங்கோன்மையான குரலில் கேட்டான். நீங்க உங்களுக்கு கிடைக்காது. இந்த வுல்கினின் கழுத்தில் இருந்து ரத்தம் வழிந்ததால் ஒரு நீண்ட வாள் அவரது தொண்டையில் குத்தப்பட்டது. நிலவன் தனது வாளை வெளியே எடுத்தபோது அந்த போர்வீரன் தரையில் விழுந்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இல்லன்னா நான் உங்க ஒவ்வொருத்தரை கொல்ல ஆரம்பிச்சுடலாமா? நிலவன் கோபப்பட்டான். அவன் ஏற்கனவே மண்டபத்தில் பார்த்த அனைவரையும் நேரடியாக கொல்லாமல் இருப்பதன் மூலம் அவர்களுக்கு நிறைய வழிவகைகளை வழங்கிக் கொண்டிருந்தான். இதற்குப் பொறுப்பான முக்கிய தரப்பினரை அவன் பார்க்க விரும்பினான். ஆனால் ஒத்துழைக்காதவர்களைக் கொல்வதில் இருந்து அவன் வெட்கப்படுவார் என்று அர்த்தமல்ல. இது எதிரி பக்கம்தான். ஆனால் ஜெசிகாவின் கொலை பற்றி எதுவும் தெரியாத மக்களை நேரடியாகக் கொல்வதை விட அவன் அவர்களுக்கு இன்னும் ஒரு நியாயமான வாய்ப்பை கொடுத்திருந்தான். சின்ட்ரா நிலவரை. கில்ட்மாஸ்டரும் எங்கள் அனைத்து உயர்மட்ட போராளிகளும் சின்ட்ரா நிலவரையை தாக்கச் சென்றுள்ளனர் என்று பயந்து போன பெண் தனது தோழர்களின் 2 இறந்த உடல்களைக் கண்டு கத்தினால். அவர்கள் 5 வினாடிகளுக்குள் கொல்லப்பட்டனர். அவர்களில் யாரும் நிலவன் தனது நீண்ட வாளை சுழற்றும்போது அல்லது குத்தும்போது கூட பார்க்கவில்லை. நிலவன் பதில் எதுவும் பேசாமல் கட்டிடத்தை விட்டு வெளியேறினான். அவன் பார்த்த வரைபடங்களிலிருந்து இந்த நிலவரையின் இருப்பிடம் பற்றி அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சின்ட்ரா நிலவரை நகரின் வடக்கிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. முக்கியமாக ஓக்ரிஸ் மற்றும் ஓர்க்ஸ் போன்ற கூட்டங்களில் வேட்டையாடும் ஒரு பெரிய அரக்கர்களின் குழு இருந்தது. எனவே அது பெரிய ஹண்டர் குழுக்களாலும் உயர் பதவியில் உள்ள போராளிகளின் உயரடுக்கு குழுக்களாலும் மட்டுமே பார்வையிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. பார்வையாளர்களின் கவனிப்பு இல்லாமல் வேகமாக காற்று வீசுவது போல நிலவரம் மின்னல் வேகத்தில் தெருக்களில் ஓடினான். அவன் ஒரு ஒளியை விட வேகமானவனாகவும் ஓநாய் போல மிகவும் சுறுசுறுப்பானவனாகவும் இருந்தான். அவன் நகர வாயில்களை விட்டு வெளியேறி இந்த நிலவரையின் நுழைவாயிலை அடைந்த தருணத்திலிருந்து 10 நிமிடங்கள் கூட ஆகவில்லை. ஏய் ஸ்கார்லெட் லயன்கில்ட் எந்த மாடியில் வேட்டையாடுகிறது என்று உனக்குத் தெரியுமா? என்று நிலவன் தன் சக வீரர்களுடன் நிலவரையிலிருந்து வெளியே வந்த ஒரு எல்வன் கொலையாளி பெண்ணிடம் கேட்டான். அந்த பாஸ்தர்களா? அவங்க 10வது மாடியில இருக்காங்க. அது அவங்களோட வேட்டைக்களம்னு சொல்லி அந்த மாடியில இருந்து பல குழுக்களை தாக்கி விரட்டினாங்க. இந்த நிலவரை அவங்களுக்கு சொந்தம் மாதிரி நடிக்கிறாங்க. எல்வன் பொண்ணுக்கு பின்னால இருந்த ஒரு பேய் பொண்ணு அதிருப்தியோட பதில் சொன்னாள். இனிமேல் அவர்கள் அதை இனி செய்ய மாட்டார்கள் என்று நிலவன் நிலவரைக்குள் நுழைந்தபோது கூறினான். போருங்க, உங்க பாச காட்டுங்க. வாசலில் இருந்த பாதுகாப்பு காவலர் கேட்டார். ஆனால் நிலவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஏனென்றால் அவனிடம் இந்த நிலவரைக்குச் செல்ல பாஸ் இல்லை. இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு நிலவரையிலும் மக்கள் உள்ளே நுழைவதை கண்காணிக்க தனித்தனி பாஸ்கள் இருந்தன.
நிலவன் வெறுமனே தனது ஒளிவட்டத்தை வெளியிட்டான். இதனால் அனைத்து காவலர்களும் அந்த இடத்திலேயே நிலைநிறுத்தப்பட்டு நிலவன் மட்டும் நிலவறைக்குள் நுழைந்தான். அங்கிருந்து அவன் வேகமாக படிக்கட்டுகளில் இருந்து இறங்கி இறுதியாக 10வது மாடியை அடையும் வரை அவனது உருவம் மாடியிலிருந்து மாடிக்கு கீழே இறங்கியது. இந்த தளம் ஏராளமான திறந்த வெளிகளைக் கொண்ட காட்டுப் பகுதியாக இருந்தது. திடீரென்று ரோனினும் ஆலிவரும் அவனது நிழலில் இருந்து குதித்து நிலவனின் இடது மற்றும் வலது பக்கங்களில் மோதினர். அவன் நேராக ஓடினான். அவன் அவர்களைத் தேடி நேரத்தை வீணாக்கப் போவதில்லை. எனவே நேரத்தை மிச்சப்படுத்த அவன் ரோக் மற்றும் ரேஞ்சர் துணை அதிகாரிகளை உளவு பார்க்க அனுப்பினார். வெறும் 5 நிமிடங்களுக்குப் பிறகு ஆலிவர் 100க்கும் மேற்பட்ட ஹண்டர்களைக் கொண்ட குழுவை உயரமான மற்றும் அகலமான ஓர்க்ஸ் பன்றிகள் ஒன்று பச்சை நிறத்தில் இல்லை கூட்டத்துடன் சண்டையிடுவதைக் கண்டார். ஆயினும்கூட எண்ணிக்கையில் உள்ள பலம் நிலவனை கவலையடையச் செய்யவில்லை அல்லது எந்த வகையிலும் ஆபத்தை உணர வைக்கவில்லை. ஏனெனில் அவன் தனது திசைகளை மாற்றி போர் நடந்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி ஓடினான். எண்ணிக்கையில் அதிகமான வீரர்களாலும் போர் உத்தியில் சரியான ஒருங்கிணைப்பைக் கொண்டிருந்த பல போராளிகளாலும் இந்த குழு ஏற்கனவே தங்கள் எதிரிகளை முடிவுக்கு கொண்டுவரும் தருவாயில் இருந்தது. இது உண்மையில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட மூத்த போராளிகளின் குழுவாகும். வலுவான முதலாளிகளைக் கூட எதிர்கொள்ளும் திறன் கொண்டது. ஆனாலும் இந்த 100 போராளிகளிடமிருந்து நிலவன் எந்த அச்சுறுத்தலையும் உணரவில்லை. அது அவன் அதிக தன்னம்பிக்கை கொண்டவர் என்பதால் அல்ல, ஆனால் அவன் கோபமாக இருந்ததால். ஜெசிகா அனுபவித்ததை விட மிக மோசமான வலியை அவர்களுக்கு கொடுக்க விரும்பினான். நிலவன் புதிதாக வடிவமைக்கப்பட்ட டஜன் கணக்கான குண்டுகளை ரோனின் மற்றும் ஆலிவர் இருவருக்கும் வழங்கினான். அவன் தனது பயனச்சு திறனை அமுக்கப்பட்ட வாயு வடிவில் பயன்படுத்தி உருவாக்கிய குண்டுகளை. விரைவில் இந்த குழு வேட்டைக்காரனாக இருந்து வெளியேறுவது எப்படி இருந்தது என்பதை உணரப் போகிறார்கள். இறுதியில் அவர்களே இரையாக போகிறார்கள்.